இன்னும் சொல்லுங்க சார். பாக்கெட்ல இருக்கு. தைரியமா வண்டியில ஏறி உட்கார சொல்லிட்டேன். உண்மையிலேயே உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இத நீ கார்ல ஏறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும். இப்ப ஒண்ணும் குறைஞ்சு போல. அதோ தெரியுதே பஸ் ஸ்டாண்டு. அங்க இறக்கி விட்டேனா நான் பஸ்லயே போயிடுவேன். குட் மார்னிங். சாரி, நமஸ்காரம். வாடி உன்னை நான் வீட்ல டிராப் பண்றேன். அப்படியே நீ ஒர்க் ஷாப்ல இறக்கி விட்டுறியா? பாத்துமா, ஸ்டேரிங் இடிக்க போகுது. ரவி, பிரேக் அமுக்கு. நான் சைக்கிள்ல போறேன், நீ பஸ்ல போ. என்ன அவசரம்? வண்டியில பிரேக் இல்லப்பா. பிரேக் இல்லாட்டி 2 வீல் இருந்தா போதும், போடா. குரங்கு குறுக்க வருது தானே பிரேக் போட்டேன். அப்போ வந்து கார் மேல இடிக்கிறியே, கண்ணல இருக்கிற 2 கண்ணையும் உன் மேல வச்சிருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்றது? என்ன பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரியா தெரியுது? இப்ப பாரு. அம்மா, கை முட்டி, கால் முட்டி. ஐயோ, பெங்களூர் பெருமக்களே எல்லாம் வாங்க. முட்டி முட்டி அடிச்சு. ஐயோ அம்மா, வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டி அம்மா என்ன இடிச்சுடா பாரு. வழி கூட வச்சுடா. ஐயோ, வெளில வர சொல்லுங்க. டேடி கொக்கு மாதிரி எட்டி பாக்குறேன். தம்பிக்கு எங்க அடிபட்டுருக்குன்னு தெரியாம கத்திக்கின்னு இருக்குது. நீ பாட்டுக்கு உள்ள உட்கார்ந்திருக்கே. வெளியில வாமா. ஐயோ, உங்க வண்டிக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? வண்டியா? வண்டி போச்சுன்னா கூதலே போச்சுமா. மனுஷனுக்கு ஏதாவது அடிபட்டு கை கால் ஒரு முக்கியமான ஐட்டம் போச்சுன்னா இந்த கன்னி பையனை யார் கட்டிக்குவா? இந்த பொண்ணு கட்டிக்குமா? நீ கட்டிக்குவியா? வண்டி ஓட்டி பழகிறதா இருந்தா கிரவுண்ட் மேல ஓட்டுங்க. சைக்கிள் மேல ஓட்டாதீங்க. எங்கள மாதிரி வயசு பசங்களுக்கு சேஃப்டியே இல்லாம போச்சு. பெரிய சேஃப்டி. வீட்ல ஒரு வேலை செய்ய வக்கில்ல, வீதிக்கு வந்துட்டீங்க பஞ்சாயத்து பண்ண. அட வாடா. ஐயோ அம்மா, சத்தி கேளுங்க, அங்க கேளுங்க, அவட்ட கேளுங்க. ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. அழுறா பாருங்க. ஐயோ அம்மா, கேளுங்க, நல்லா கேளுங்க. போதும். ஆவுன்னா வந்துருவீங்களே, நூன் ஷோ காட்டுற மாதிரி. போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. 2 பேர் இடிச்சுட்டா உங்களுக்கு கொண்டாட்டமா? ஒரு வயசு பொண்ணு ஒரு அழகான பையனை பார்த்த உடனே வந்து இடிச்சுட்டா போங்க. குரங்குன்னு சொன்னல, அது இப்படிதான் புத்தியை காட்டும். உன் கண் கலங்கனா என் மனசு தாங்க மாட்டேங்குது. இவ்வளவு நாளா உனக்காக என் மனசு கலங்குதே, அது மட்டும் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏங்க நீங்களே சொல்லக்கூடாதா? இல்ல, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி, கல்லா இருக்க மனசு எப்ப கனியுதோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல் ஃபார் லவ், ஸ்டில் ஐ லவ் யூ. அடாடா, என்ன தொழில் பக்தி. பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க. என்ன அதுக்கு பின்னால பாட்டில்? என்னது ஆல்கஹால் வாட அடிக்குத? ஆல்கஹாலா? அப்படின்னா என்ன முதலாளி? ஏடா, ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் விடுறிய. ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க. என்கிட்ட என்னன்னு கேக்குறீங்க? என்ன பார்த்தா குடியார மாதிரி தெரியுதா? என் மூஞ்சி நல்லா உத்து பாருங்க. காலங்காத்தால ஓ மூஞ்சிய பார்த்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணாம். முதலாளி, இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி, டிஸ்டில் வாட்டர். ஆமா, அது தொழிலுக்கு பயன்படுத்தா பட்டை அடிச்சு நடுவுல ஒரு குங்குமம் வச்சோம். பட்டை போடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்படி கூட தண்ணி அடிச்சீங்களே, அத பத்தி தான். ஏடா, இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை. உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா. இல்ல முதலாளி, விடிய விடிய வேலை செஞ்சோம். சரஸ்வதிக்கு படைச்ச ஒரு இது எல்லாம் வச்சிருக்கோம். பொறுக்கிட்டு போன்றியா? பெனாதி பயல வந்து எடுத்து வண்டியில வைடா. சரி முதலாளி. உன்ன ஸ்பேனர் ஒண்ண காட்டுறீங்க.